அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2லே பெயர்ந்து அவரை பார்ப்பார் என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தொழிலும் சரி, ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் சரி மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாதம் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். பணம் பல வகையில் அவரவர் தகுதிக்கேற்றார் போலும், ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போலும், சொந்த ஜாதகத்தின் யோகமான தசாபுத்தி ஏற்றார் போலும் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2-5 கூடிய புதன் ஆரம்பத்தில் 7 இருந்து மிக பிறகு அவர் 8லே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது புதனாதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து 1, 4, 8லே இருந்தால் புதனாதித்ய யோகம். அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நடுவயது முதியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மற்றவரால் சாதிக்க முடியாத மிக நுட்பமான விஷயங்களெல்லாம் சர்வ சாதாரணமாக தீர்வு கண்டு மிக பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பிரகாசிக்கும். அதன் மூலமாக பெரிய அளவிலே பணம் வரும், புகழ் வரும், உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கும் ஒரு மரியாதை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் இவ்வளவு நாள் தடைப்பட்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்தே, இந்த வருடத்தில் இந்த முதல் 2025 ஜனவரி மாதத்திலிருந்தே நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். இது முழுக்க வருடம் முழுக்கவும் அடுத்த ஆண்டுகளுக்கும்